ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ZenMap அப்படின்ற ஒரு நெட்வொர்க் ஸ்கேனரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ZenMap அப்படின்றது வந்து லினக்ஸில் இருக்கிற Nmap-ஓட டூலோட ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு அப்ளிகேஷன். இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்றனால இது விண்டோஸ்க்கு, காலை லினக்ஸுக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குமே இது அவைலபிளாக இருக்கும். எஸ்பெஷலி காலை லினக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ஒரு அப்ளிகேஷன். இந்த டூலுக்கும் Nmap-க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, Nmap-ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்ம அந்த கமாண்டை வந்து ப்ராப்பராக எழுதணும். இதுதான் அந்த மாதிரியான கமாண்ட். Nmap -t T4 A -v இது மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதில் எழுதணும். இங்கே நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது நம்மளோட ஐபி அட்ரஸும் அண்ட் அதோட என்ன ப்ரொஃபைல் அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஸ்கேன் யூடிபி. அடுத்து வந்து யூடிபின்னு நீங்கள் ஒரு பர்டிகுலர் போர்ட்டை கொடுத்து அந்த பர்டிகுலர் போர்ட் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் ஆல் டிசிபி போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 65,500 போர்ட்ஸ் கிட்ட இருக்குது. அந்த போர்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும். இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பாக டைம் கன்சியூமிங் ஒரு ஸ்கேன். அடுத்து வந்து பிங் ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சிஸ்டம்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கான ஒரு ஸ்கேன். அடுத்து குவிக் ஸ்கேனில் வந்து நமக்கு அதோட ஐபி அட்ரஸ் அண்ட் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் அதில் ஓப்பன் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு அதில் வந்து கொடுக்கும். அடுத்து ஸ்லோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கேன் வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கேன். பட் யூ கேன் கேதர் ரொம்ப ஒரு இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதில் எப்படி நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்குறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸ் 192.168.0.1 அண்ட் என்னோடய டிஃபால்ட் கேட்வே 192.168.0.1. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ்லேருந்து 1 அப்படின்னு நம்ம 0.1 அப்படின்னா என்னோடய ஐபி அட்ரஸ் 0.2லேருந்து 0.255 தான் ஏதோ ஒரு அட்ரஸாக இருக்கும். ஓகே, என்னோடய டிஃபால்ட் கேட்வே வந்து 0.1ன்னு இருக்கும்போது என்னோடய ஐபி அட்ரஸ் வந்து 1.10 இல்லை 2.10 அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால் டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்மளோட ஐபி அட்ரஸ் நமக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போது என்னோடய டார்கெட்டை நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போது என்னோடய ஐபி அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன். இட்ஸ் 192.168.0.101. இந்த ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். இதோட Nmap கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Nmap -t4 -A -v 192.168.0.101. இப்போது இதில் வந்து நான் குவிக் ஸ்கேன் நான் செலக்ட் பண்ண போகிறேன். குவிக் ஸ்கேன் செலக்ட் பண்ணி என்னென்னலாம் அவைலபிள் போர்ட்ஸ் இதில் ஓப்பன் ஆகிருக்குன்றதை நான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஸ்கேன் இது. ஸோ என்னோடய ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வித்தின் செகண்ட் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் போர்ட்ஸ். இப்போ இந்த ஓப்பன் போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு, HTTPS ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் MySQL ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ விச் கிளியர்லி சேஸ் இந்த மிஷின் வந்து ஒரு வெப் சர்வராக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து HTTP, HTTPS, MySQL இதெல்லாம் ரன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இது ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு வெப் சர்வரை இது ரன் பண்ணிகிட்ருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு பர்டிகுலர் டிவைசஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்து பார்க்க முடியும். இதோட போர்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது மாதிரியான அவைலபிள் போர்ட்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த பர்டிகுலர் சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது என்னோடய ஓவரால் நெட்வொர்க்கில் இருக்கிற அவைலபிள் டிவைசஸை பற்றி நான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா 192.168.0.1 -255.
இப்போ என்ன ஆகும்னா 1 to 255 இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு பிங் பேக்கெட்டை சென்ட் பண்ண போது அந்த பிங் பேக்கெட் 100% ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அந்த பேக்கெட் அந்த சிஸ்டம் வந்து ஆன்லைனில் இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கான ஸ்கேன் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பிங் ஸ்கேன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். nmap கமெண்ட் பார்த்தீங்கன்னா nmap -sn 192.168.0.1-255 ஸ்கேன் பண்ணுறேன். இப்போது பிங் பேக்கெட்ஸை சென்ட் பண்ணுது. அதோட ரிசீவ்ட் பிங் பேக்கெட்ஸ் வச்சு நமக்கு இங்கே அவைலபிள் டிவைசஸ் கிடைக்க போகுது. ஓகே, இங்கே வந்து நமக்கு 1 3 4 5 6 7 டிவைசஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக் அட்ரஸ் 192.168.0.1 வந்து TP-Link டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட மேக் அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து மோட்டோரோலா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ், அமேசான் டெக்னாலஜிஸ், LG எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டிவைசஸ். சாம்சங், அடுத்து மோட்டோரோலா, அடுத்து LG எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டிவைசஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோட நெட்வொர்க் அடாப்டரோட அந்த மாடலில் இல்லாட்டி அந்த மேக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த நேம்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸ் IP அட்ரஸ் 108 வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மொபைல் டிவைசஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் ஹை ப்ரிசிஷன் INDன்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு சிஸ்டம், ஆனால் இது என்ன சிஸ்டம் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ இதோட போர்ட்ஸ் நம்ம எதுவுமே பார்க்கல. ஓகே, இப்போது அடுத்த ஸ்கேன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு இதில் இருக்கிற ஒரு குவிக் ஸ்கேனை பற்றி நான் பார்க்க போகிறேன். இந்த குவிக் ஸ்கேனில் வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேம் டீட்டெயில்ஸ், பிங் டீட்டெயில்ஸ் அலாங் வித் ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் முடிஞ்ச அதோட சிஸ்டம் நேம்ஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஆனால் அது வந்து 90% வந்து ஷூரான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது மட்டும் தான் அதால் வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் வந்து நம்ம ரொம்ப இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ணலாம். இப்போது எனக்கு இந்த அவைலபிள் IP அட்ரஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஒன்று அதை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் போர்ட் நம்பர்ஸ் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மேலே இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு IP அட்ரஸ் 192.168.0.1 இது என்னோட டிஃபால்ட் கேட்வே. இதில் வந்து இப்போ என்னென்ன போர்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, SSH போர்ட்டும் 80 போர்ட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஒரு அன்னோன் போர்ட் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி உங்களோட சிஸ்டமில் அன்னோன் போர்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அது ஒரு மலிஷியஸ் பேலோடால் க்ரியேட் பண்ண ஒரு பேலோடா, இல்லை அது வந்து ஒரு UDP போர்ட்டா, இல்லை அது வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த போர்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து அது வந்து ஒரு TP-Link டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுற ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து 103 வந்து பார்த்திங்கன்னா ஆல் 100 போர்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட், விச் மே மீன் இது வந்து ஒரு மொபைல் டிவைஸ், நம்ம விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 104 வந்து 8009 TCP ஓப்பன் போர்ட் AJP13 சர்வீஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து என்னோட ஃபயர் டிவியோட டிவைஸ். அமேசான் அந்த ப்ரைம் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃபயர் ஸ்டிக் டிவைஸ் இது. இதில் வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் 106 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட் சேஸ் இட்ஸ் ஆல் த 100 போர்ட்ஸ் ஆன் 106 ஆர் க்ளோஸ்ட். இதுவும் வந்து ஒரு மொபைல் டிவைஸ். அடுத்து 100 போர்ட்ஸ் ஆன் 108 ஆர் ஃபில்டர்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் போர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு செட் ஆஃப் போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த போர்ட்ஸை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்த்து இது என்ன மாதிரியான சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா MSRPC யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அண்ட் NetBIOS, அடுத்து வந்து RTSP, NFS or IIS, அடுத்து வந்து MSLSA இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத வந்து பார்த்தோன்னா MSRPC யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ஒன்று இது ஒன்று ரன் ஆகிட்ருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா 192.168.0.1 இதில் வந்து என்னென்ன அவைலபிள் போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா HTTP 101,
இதில் வந்து பார்த்தோன்னா ஹெச்டிடிபி போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு, அடுத்து வந்து ஹெச்டிடிபிஎஸ் ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் MySQL ரன் ஆகிட்டு இருக்கு. இதை தவிர டிசிபி போர்ட்ஸ் நிறையா ரன் ஆகிட்டுருக்கு. அது என்ன போர்ட்டுன்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே என்னோடய சிஸ்டமில் வந்து நான் நிறையா அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து போர்ட் டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் எனக்கு வந்து இதுமாரி போர்ட்ஸ் காட்டும். பட் உங்கள் சிஸ்டமில் அது காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹெச்டிடிபி, ஒரு ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் MySQL வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு வெப் சர்வர் சிஸ்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ஒரு சர்வர் வெப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்க ஒரு சர்வர் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்மளால் கேதர் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ஒரு ஹோம் ஒர்க்கை நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கேன்ஸையாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து என்னென்னலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் வந்து இன்டென்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோடனோட ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் இன்டெப்த் ஸ்கேன்ஸ் நம்மளால் இதில் பண்ண முடியும். ஓகே.